நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ் சினிமாவில் இரவுக்கு 1000 கண்கள், காற்றின் மொழி, பேச்சுலர், இஸ்பேட் ராஜாவும் இதயராணியம் உள்ளிட்ட பல படங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பிரபலமானவர் பாடகி ஸ்வாகதா. இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகை மாயாவின் சகோதரியாகவும் அறியப்படுகிறார். அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய ஸ்வாகதா, தமிழ் சினிமாவின் பிரபலமான இசையமைப்பாளர் தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் பல பெண்களிடம் அந்த நபர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சென்னையின் எப்ஸ்டீன் என்றும் பெரும் பரபரப்பை கிளப்பினார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையை விட்டு வெளியேறிய ஸ்வாகதா தற்போது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ரிஷிகேஸில் வாழ்ந்து வருகின்றார். அந்த இசையமைப்பாளர் தன்னிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கினார், திருப்பி தரவில்லை. ஒரு நாள் அவர் ஸ்டூடியோவில் தனியாக இருந்தபோது தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார். அந்த ரூமில் இருந்து தலைதெறிக்க ஓடினேன். இதனால்தான் தற்போது ரிஷிகேஷ் வந்து செட்டில் ஆனதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாடகி ஸ்வாகதா சமீபத்தில் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதிவில், உங்களில் பலர் யார் அந்த இசையமைப்பாளர் என யூகித்திருப்பீர்கள். நான் ஒரு சராசரியான பாடகர்தான். பிரபலமான பாடல்களை நான் பாடியதில்லை. குறிப்பிட்ட சில இசையமைப்பாளர்களுடன் மட்டுமே பணியாற்றினேன். இந்த சம்பவம் நடந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த இசையமைப்பாளரால் டஜன் கணக்கில் பெண்கள் மட்டுமல்ல, சில ஆண்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்வாகதா பகீர் கிளப்பியுள்ளார். மேலும் அவரின் மற்றொரு பதிவில், நீங்கள் எல்லோரும் யார் அந்த இசையமைப்பாளர் என தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்க. நீங்களா வழக்குக்கு செலவு பண்ண போறீங்க? செலவு பண்றதா சொன்னீங்கன்னா யாரு அவருன்னு சொல்லிடுறேன். இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நடந்து கொள்ளுங்கள். நான் சட்டப்படி இதை சந்திப்பேன். அதே நேரம் அனாவசியமாக கமெண்ட் செய்யும் நபர்களின் ஐடி அனைத்தையும் நான் குறிவைத்துள்ளேன் என்றும் ஸ்வாகதா பதிவிட்டுள்ளார். ஸ்வாகதாவின் மற்றொரு பதிவில், பல ஆண்டுகளாக தன்னுள் இருந்த வேதனையை சமாளிக்க முயற்சி செய்தேன். அந்த காயங்களில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தேன். தேவியின் அருளால் தன்னுள் புதிய தைரியம் கிடைத்துள்ளது. இனி அமைதியாக இருக்கப் போவதில்லை. மகிஷாசுர மர்தனம் போன்ற ஒரு போராட்டத்தை தொடங்க போகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஜஸ்டிஸ் இஸ் டியூ ஹேஷ்டேக் பயன்படுத்தி இருப்பது அவர் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக கூறுகிறார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.